யார் அவரு? பூரணி, அவரு யாருன்னு தெரியணுமா? யார் சொல்லு. ஏன் அலையிற? ஏய் சொல்லு. அவரு உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க? என்ன அப்பா என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமா, நீ பெரிய மனுஷி, உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அடுத்த மாசம் தானே வரேன்னு சொன்னாங்க. அது வேற ஒரு சோழியா வந்திருக்காரு. அப்படியே உன்னை டா அடிச்சுட்டு போலான்னு இப்ப உன்னை பார்க்க வந்திருக்காரு. ஏய் ஐயோ பாக்குறாங்க. பூரணி, ஊத்துனது போதும். போயிட்டு இந்த வரி குதிரை சட்டை டவுசர்லாம் கைட்டு எரிஞ்சிட்டு அப்பத்தா மாதிரி ஜிலேபி கொண்டையை போட்டுக்கிட்டு பொண்ணா லட்சணமா ஓடிவா பாப்போம். போ போடு. கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவேன். போக மாட்டேன் பெரியமா, படிக்கணும். ஆமா ஆமா. ஏ பூர்ணி, இந்த காப்பி அந்த தம்பி கிட்ட கொடுத்துரு. மரியாதையே பேசு. ஏய் எப்படி இருக்கு? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. துப்பு. ஏய் மாயக்கா, அந்த புள்ள முளகால விளையாடிட்டு இருக்க, கைகால் எரிய போகுது. என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் சொல்லு. நான் எப்படி சொல்லுவேன், நீ சொல்லு. இப்போ ஒரு மூடல தோசையில் தான் இருக்கே. என்ன செய்யணும்? இது நியாயமே இல்ல முதலாளி. திடுதிப்புன்னு ஆடு மாடை விரட்டி விடுற மாதிரி என்னை துரத்தி விட்டா நான் எங்க போவேன்? 10 வருஷம் கழிச்சு இப்பதான் கோணி தைக்கவே கத்துக்கிட்டேன். கோயத்துல வேற கோணி தைக்கிற வேலைக்கு ஆள் எடுக்கிறது இல்லையா? நான் எந்த நாட்டுக்கு போவேன்? நாங்களே மூட்டை முடிச்சு கட்டிட்டு போயிட்டு இருக்கோம். இதுல ஒன்னெல்லாம் சமைக்க முடியாது. நீங்க ஏன் சமைக்கிறீங்க? ஒரு ஓரமா இறக்கி விட்டா உங்க பின்னாடி நடந்து வந்துடுறேன். ஏன் முதலாளி, வேற யாருக்காவது இந்த வீட்டை வாங்கி கொடுத்தா நம்மள காலி பண்ண சொல்லுவாங்கன்னு பிரண்டே வாங்கி கொடுத்தா நாம இங்கே தங்கிக்கலாம் தானே இவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க. நீங்க வேணா உங்களுக்கு பயப்படலாம், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் மிளகா மண்டியிலே பிறந்து வளர்ந்தவன். ரொம்ப காரமானவன், ரொம்ப வீரமானவன். அவன் மூஞ்சிக்கு நேரா நின்னு காலி பண்ண முடியாது, போடான்னு சொல்லிடுவேன். படிச்சவங்க கிட்ட மரியாதையா பேச. மரியாதையா என்ன? வேட்டியும் சட்டையும் அவுத்து கக்கத்துல வச்சுட்டு பேசட்டுமா? இவரே எப்படி பேசிட்டு போறாரு? மிளகா வித்தா பத்தாது, 2 கிள்ளி உங்க அப்பா வாயில போடு. நல்லா விளக்கணையில உரிச்சு போட்ட வாழைப்பழம் மாதிரி வள கொல கொலன்னு. ஆனா நான் அப்படி கிடையாது. ரொம்ப காரமானவன், ரொம்ப வீரமானவன். அவனை குடும்பமே சேர்ந்து என்ன கொலகாரன் ஆக்கிறதா முடிவே பண்ணிட்டீங்களா? வேற எப்படிதான் அவனை விரட்டுறது? அவனை விரட்ட கட்டதுக்கு இது மிளகா பேசஞ்ச கையி. அவன் மூக்கு முன்னாடி நீட்டின நெடி தாங்க முடியாம எப்படி ஓடுறாங்கிறத என் பின்னாடி வந்து பாருங்க. குட்ட மிளகா கூடவா. முதல்ல ஒரு நல்ல புரோக்கரை கொடுங்க சார். யோ யோ இந்த பக்கம் சார், இப்ப வீட்டை விட்டு கொடுத்தா ஒரு 2% கமிஷன் அந்த புரோக்கருக்கு நான் கொடுப்பேன் சார். 2% கமிஷன்னா ஒரு 1,25,000 ரூபாய் வரும் இந்த வீட்டோட எஸ்டிமேஷனுக்கு. 1,25,000? ஒரு நல்ல புரோக்கரா சீக்கிரம் அனுப்புங்க. 1,25,000? யாரு புரோக்கரா? ஆமாங்க, இது மிளகா புரோக்கரு. வீட்டு புரோக்கரா ஆயிட வேண்டியதுதான். வீட்டை வித்து கொடுத்தா சொன்ன மாதிரி 1,25,000 ரூபா கொடுத்துருவீங்கல்ல? ஒரு நல்ல பார்ட்டியை கூட்டு வா, நான் உனக்கு தரேன். சார் 10 வருஷமா கோணி தைக்கிறேன் சார் இந்த வீட்டுல. மூட்டைக்கு 2,000 ரூபாய்க்கு மேல தர மாட்டான் அந்த விலைக்கென்ன வாயன். ஒரே ஒரு TVS 50 வாங்கணும். இதான் சார் என் வாழ்க்கையோட லட்சியமே. இந்த வீட்டை நீ சீக்கிரம் வித்து கொடு, புது TVS பைக்கே வாங்கி தரேன். சார் உங்க பேர் கூட எனக்கு தெரியாது சார், ஆனா சத்தியமா சொல்றேன் நீங்க தான் சார் என் குல தெய்வம். என்ன சொன்னா? என்னத்த சொன்னாரு? நியாயத்தை சொன்னாரு. 10 வருஷமா நீங்க வீட்டை தைச்சது போதும், தட்டு முட்டுச்சாமா இத்து போன கிளவையெல்லாம் தூக்கிட்டு கிளம்புங்க. என்ன நீ எங்க பெரியப்பாக்கு சாதகமா பேச சொன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? ஏய், எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஓ, இதுக்கு பேரு வேலையா? டேய், இதுக்கு பேரு வேலையாண்டா? ஏய் கிளவே, இதுக்கு பேரு வேலையா கிளவே? டேய், இதுக்கு கேட்ட பையன் மாவன தும்மி செத்து போயிராத, ஓடி போயிரு. ஏய், யாருக்கு சைக்கிள் வேணும்? யாருக்கு சைக்கிள் வேணும்? எனக்கு சைக்கிள் தர முடியாது, சங்கு வாங்கி தரேன், ஊதிட்டு நீயே படுத்துக்க. ஏய், இதெல்லாம் மாட்டீங்க மேல கொண்டா பெரிய டாடா கம்பெனி என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா? தெற்க பொன்னியம்மன் கோயில் பக்கம் 86 அடி, அகலம் 78 அடி, நம்ம வீட்டு நிலம் 94 அடி, 86 70 மொத்தம் 1900 சதுரடி அவன் சுவாகா பண்ணியிருக்கான் சார். சார் நீங்க என்ன சொல்றீங்க? என்க்ரோச்மெண்ட் சார். என்னது காக்ரோச்மெண்டா? யோ, அந்த காசி சாரோட இடத்துல 1900 சதுரடி ஆக்கிரமிச்சு வீடு கட்டிருக்காங்க. தள்ளு தள்ளு, உள்ள போ, இன்னும் போ, போல சார். இப்பதான் அளவு சரியா இருக்கு. களவாணி பயலே, நடு வீட்டுக்குள்ள வந்து பள்ளம் தோன்றியா? போடா வழியே, விட்டன பாரு, போடா. அப்போ இதெல்லாம் இங்க சகஜம், நீ ஊருக்கு புதுசு. உன் வவுத்த தான் எல்லையை மீறி வளர்த்து வச்சிருக்கன்னு பார்த்தா உன் வீட்டையும் அடுத்த ஒரு நிலத்துல வளர்த்து வச்சிருக்க. வீட்டை நீ இடிக்கிறியா இல்ல நாங்க இடிக்கட்டுமா? நீ இடிக்கிறியா? நீ இடிச்சிருவியா? தரமட்டமாக்கிருவோம். ஒரு செங்கல்ல உன்னால தொட முடியுமாடா? இந்த உளியா வச்சு போகாத நில்லு. இது நம்ம இடம். இந்த மார்க் வரைக்கும் நீ என்ன வேணா பண்ணலாம்.
உன்னை யார் என்ன பண்றாங்க நான் பாத்துறேன். ஆதி, நான் அர்ஜுன்டா. ஒரு சின்ன பிரச்சனை மச்சான். காசி சன் ஆஃப் இவரோட அப்பா பேர் என்ன? உலகநாதங்க. சன் ஆஃப் உலகநாதன் ஏன் இடத்துல வீடு கட்டி ராங்கா பேசுறாரு. வெட்டிடி வேண்டு மிரட்டுறாரு. நீ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணு. ஆமா, இதுக்கு என்ன தண்டனை? வெறும் தண்டனை 2 வருஷம், ஆயுத கண்ணு 5 வருஷம். இவர் ஆயுதமும் காமிச்சு கொலையும் பண்ணுன்னு மிரட்டினாருங்க. அப்படின்னா 7 வருஷம். முடிஞ்சா 14 வருஷமா மாத்தி உள்ள தூக்கி போட்டுருங்க. அதுக்குள்ள நாங்க வீட்டை இடிச்சிருவோம். ஆதி, இமீடியட்டா கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் பண்ணு. பவானி வாங்க. அப்ப ஏன் வீடா? ஓ வீடா? ஊருக்கு கிழக்கால போனா வாய்க்காமேட்டு பக்கத்துல புகை பிடிச்ச ஒரு தகர ஷீட் இருக்கு. அதே அங்கங்கடா என் வீடு. சுடுகாட்ட சொல்றாங்கண்ணே. இங்க இருக்கிற மொத்த மரத்தை எடுத்துட்டு போய் அங்க அடிக்கி அது மேல ஏறி நீ படுத்துக்க. அனாதை போன நினைச்சு அவனா கொல்லி வச்சிருவான். எங்களுக்கு வக்கீல் செலவு மிச்சம். வாங்க 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 மேடம். வந்துட்டேன். பாத்தீங்களா சிந்தாமணி மேடம், உங்க அகலத்துக்கு தகுந்த மாதிரி பிரம்மாண்டமான வீட்டை. வீடு ரொம்ப மேடா இருக்கே. ஒசரத்துக்கு எல்லாமே மேடா தான் தெரியும். எது? இது சாதாரண மேடு இல்லைங்க, குரு மேடு. ஈசானி மூலையில வாஸ்து பார்த்து கட்டி இருக்கு. நீங்க உங்க குழந்தை குட்டி புருஷன் எல்லாம் வீட்டுக்குள்ள நடக்க வேணாம், உருண்டு உருண்டு விளையாடலாம். எங்கங்க என் புருஷன் என் கூட இல்ல, வெளிநாட்டுல இருக்காக. இது வரைக்கும் என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்ல. ஆனா வந்துரும். புழு பூச்சியா? இல்ல இல்ல, குழந்தைங்க. இது பாத்தீங்களா, பச்சைக்கல்லு மோதிரம் போட்டிருக்கேன். இன்னும் 7 மாசத்துல எனக்கு சூப்பரா ஒரு குழந்தை பிறக்குமா. புதன் தசை வந்துருச்சான், சோசியர் சொல்லிட்டாரு. அட நீங்க வேற 7 மாசத்துல பிறந்தா அது குறை பிரசவம். அதெல்லாம் நம்பாதீங்க. இந்த வீட்டோட ராசியை பத்தி தெரியுமா உங்களுக்கு? இந்த வீட்டுல ஒரு மிளகா மண்டிக்காரன் இருக்கா. அவன் எல்லாம் இது ஒரே நெடியா இருக்கு இல்ல. இங்க வாங்க அந்த பக்கம் போயிருவோம். இந்த மிளகா மண்டிக்காரன் இந்த வீட்டுக்கு வரும்போது வெத்து சோறு. இந்த வீட்டுல அப்படி காலடி எடுத்து வச்சாம் பாருங்க, வச 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 வசன்னு. அவ்வளவு குழந்தைங்களா? 2 குழந்தைங்க. ஆனா 2 ஊருக்கு சமங்க. சுத்த அருந்த வாசகால் ஜன்னல்லாம் பாருங்க, நல்ல டிசைன்ல போட்டிருக்காங்க. தேக்கு மரத்துல செஞ்சதா? உள்ள போய் பாருங்க, சந்தன கட்டையில செஞ்ச ஜன்னல்லாம் இருக்கு. அப்ப காத்தடிக்கும் போது மனமா இருக்குமா? ஆமா, நீங்க குளிக்கவே வேணாம். வெளியே போகும்போது ஜன்னல அப்படி உரசிட்டு போனா போதும், ஒரே கமகம். போய் பாருங்க. வாஸ்து எல்லாம் சரியாத்தான் இருக்கு. 1,25,000 வந்தோன்னா மொத்தத்தி வெட்டித்தனமா நின்னுகிட்டு இருக்க. போடா. 1,00,000 போய் கோணி தெரியுன்ற கேளடி. ஐயோ பூரணி, என்னாச்சு? விளக்கு கீழே விழுந்துருச்சு. ஐயோ, வெள்ளிக்கிழமை அதுமா எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. கொஞ்சம் பார்த்து பண்ணக்கூடாது? என்னங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. முறையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வருங்காயோட போனா எப்படி? எடுத்துக்கோங்க. அச்சச்சோ, குங்குமமா தவறிடுச்சா? எஸ். வாங்க மேடம், பத்திரம் வாங்கிட்டு வந்து கிரையம் எழுதிடலாமா? எனக்கு இந்த வீடே வேணாம். வீடு வேணாமா? ஏன்? நான் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சோடனே அந்த சின்ன பொண்ணு ஹச்சின்னு தும்முச்சு. அடுத்த தடவை வேணா ஓடோ போன்னு தும்ப சொல்றேன். வீட்டை வேணா சொல்லாதீங்க. அப்ப குத்து விளக்கு கீழே விழுந்து உடஞ்சிச்சே. அது அந்த கிளவி வரதட்சணையா வாங்கிட்டு வந்த விளக்கு. 65 வருஷமா ஒட்டு போட்டு எரிய வைக்கிறாங்க. நீங்க போன அதிர்ச்சியில தூணே விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, விளக்கு தானே விழுந்தது. வீட்டை வேணாம்னு சொல்லிடுறாங்க. எல்லாம் விடுப்பா. குங்குமம் கொட்டுச்சே. என் புருஷன் வேற வெளிநாட்டுல இருக்காக. எல்லாம் அபசகுணமா நடக்குது. என் மனசு வலிக்குது. வேணாம். ஏய் லூசே, நீ வீட்டை வாங்காட்டியும் பரவாயில்ல, என் 2% கமிஷன் கொடுத்துட்டு கிளம்பு. கேனியா நீ? வீடே வேணாங்கிற, கமிஷன் கேக்குற? வீடு வாங்குற மூஞ்சிய பாரு. உன்னால ஒரு ஓடு கூட வாங்க முடியாது. குங்குமம் கொட்டிச்சா மனசு வலிக்குதா? அறிவு இருக்கா? கொட்டினா வலிக்குமா? கொட்டினா வலிக்குமா? ஐயோ, வலிக்குதா? கொட்டினா வலிக்கும். யானை மிதிச்சா மாதிரி. ஐயோ, நல்ல பாம்பு. இன்னொரு தடவை வீட்டை விக்கிற காட்ட விக்கிறேன்னு சொல்லி யாரையாவது கூட்டிட்டு வந்த கைய உடைச்சிடுவேன். கிழக்கு பக்கம் டு தெற்கு பக்கம். இது பிரிண்டேஜ். பத்திரம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. தீர்ப்பு நம்ம பக்கம் தான். ஏன் அப்போ வக்கீலுக்கு மூலதனமே வாய்தேன், அதுலயே இவனுக்கு இம்புட்டு கோளாறு இருக்க. இவன் வாதாடி வீட்டை காசுக்கு வாங்கி கொடுத்துருவான். நம்ம நல்ல வாய் வக்கீலா பார்க்கலாம் வாங்க. வக்கீலுக்கு மூலதான் முக்கியம், வாய் இல்லை. சார், கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். வாங்குற பார்ட்டி லீகலா கிளியர் பண்ணி கொடுத்தாதான் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்றாங்க. எனக்கு காசு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க யாரும் கோர்ட்டுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப நாளா வாடகைக்கு குடியிருக்கிறவங்க. நம்ம தான் மினிமம் 6 மாசத்துக்கு முன்னாலே நோட்டீஸ் விட்டு காலி பண்ண வச்சிருக்கணும்.
நம்ம அவசரத்துக்காக வைக்கிறோம். காசு பணத்தை கொடுத்து பேசி பிரச்சனை முடிச்சிருங்க. தப்பி தவறி குடியிருக்கிறவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த கேஸ் 1 வருஷமோ 2 வருஷமோ இழுத்துரும். என்னப்போ புதுசா ஒரு பூதம் கிளம்புது? எல்லா பூதத்தை நான் அமுக்கிறேன். யூ டோன்ட் வரி, நீங்க போங்க. என்ன பீஸா? எஸ். நீ எப்படி இழுத்து இழுத்து வாதாடுறியோ அதே மாதிரி நான் கொஞ்சம் இழுத்தடிச்சு தான் கொடுப்போம். குணா உன்னை கூட்டிட்டு வர சொன்னார். குணாவா? யார் அவரு? குணா தெரியாதா? அவர் மட்டும் இது கேட்டா அவ்வளவுதான். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் எதுக்கு அவர்கிட்ட பேசணும்? தபார் காசி, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலாம். ஐயா, உங்க தகுதி என்ன, உங்க படிப்பு என்ன, உங்க மரியாதை என்ன? உடைஞ்சு போன மத்து மனக்கட்ட செய்யற இவன் கூட என்ன பேச்சு? ஏய் சேட்டையா, காசு கிட்ட உரசி பாக்குறியா? பண்ணி நம்ம மேல உரசினாலும் நம்ம பண்ணி மேல உரசினாலும் நம்ம சட்டை தான் நாத்தடிக்கும். வாங்க இப்போ நம்ம போலாம் வாங்க. இப்ப யாரு பண்ணி? உன் வீட்டை இடிக்கிறது உறுதி. ஏய் அதுக்குள்ள நீ எல்லாம் சத்து போயிடுவ. ஏய் போயா. சரி அப்போ டைனாசோர்ஸ் கூட்டம் வருது சார். நாங்க வீட்டை காலி பண்ண மாட்டோம், கோர்ட்டுக்கு போறோம். ஒரு தீர்ப்பு வர வரைக்கும் வீட்டை பாக்குறதுக்கு யாரும் இங்க வரக்கூடாது. யாருகிட்ட என்ன பேச்சு பேசுற நீ? ஏய் அபூர்வ சகோதரிகளா, உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்றீங்களா? பழைய வீடு எக்கோ அடிக்குது. எந்த கோர்ட்டுக்கு போய் எந்த வக்கீல பாக்கணுமோ பாருங்க. இப்ப 2 பேரும் ஓடி போயிருங்க. பவானி பேசாம இரு. பூர்ணி, சின்ன வயசுல இருந்து இன்னும் கூட மாறவே இல்லை. நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? வளர்ந்துட்ட, எல்லாத்தையும் மறந்துட்ட. இதே கைதான், இதே விரல் தான். நான் எங்க போனாலும் அர்ஜுன் அர்ஜுன் என் பின்னால மான் குட்டி போல ஓடி வருவேன். என்ன பண்ற? சும்மாரு, சும்மா இரு. இந்த தழும்பு எப்படி ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? பவானி உனக்கு தெரியுமா? என்ன பெரிய வீர தழும்பா? ஏதாச்சும் திருடி தின குண்டா உள்ள கையை விட்டுருக்கா, அவங்க அம்மா சூடு வச்சிருப்பாங்க. இதுக்கு பின்னால ஒரு பெரிய கதை இருக்கு. கதை அவுத்துடு சொல்றேன். ஒரு நாள் நீயும் நானும் சந்தோஷமா நடந்து போயிட்டு இருந்தோம். மழை விட்டு ஊஞ்ச நேரம். இது என்ன தள்ளி விட்டுச்சு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என் பூர்ணிய தள்ளி விட்டியா? தள்ளி விட்டியா? சாரி சொல்லிடுச்சு. ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. இந்த விஷுவலை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்க பார்த்த? எங்கேயோ பார்த்திருக்கேன். இது எங்க 2 பேர் வாழ்க்கையில நடந்த விஷயம். நீ எப்படி பார்த்த? இது சோப்பு விளம்பரம். சோப்பா? சோப்பா? 1992ல என் டைரிய காணோம். யாரோ திருடிட்டாங்க. யாரும் திருடலப்பா. தோ இதான் அவளு சேமியாக ஆசைப்பட்டு டைரி எடுத்துட்டு போய் பழைய பேப்பர்கள்ல போட்டிருக்கோம். சூப்பர் மேட்ரு. அவுட் ஆகி போச்சு. அந்த கம்பெனில ராயல்டி கேட்டு கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறேன். சீக்கிரம் அதை நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் பூரணி. சுனாமி மாதிரி அந்த ஒரு நாள் மட்டும் வராம இருந்திருந்தா